சபரிமலை ஐயப்பன் கோவிலில் கார்த்திகை 1ஆம் தேதியை முன்னிட்டு நடை திறக்கப்பட்டுள்ளது. எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு பக்தர்கள் அதிக அளவில் வந்துள்ளதால் கூட்ட நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்போம். ராஜகுமரன், தற்போது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னவாக இருக்கிறது? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்க. கார்த்திகை மாதம் பிறந்துள்ள நிலையில் சபரிமலைக்கு விரதம் தொடங்கி இருக்கக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை எல்லா ஆண்டுகளும் எவ்வளவு இருக்குமோ அதை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாகவே இருந்திருக்கின்றது. கார்த்திகை 1ஐ முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை திறக்கப்பட்டிருக்கின்றது. பக்தர்கள் அதிகாலை முதலே ஐயனை தரிசிப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றார்கள். முதல் நாளான இன்று, அதாவது கார்த்திகை 1 என்ற அடிப்படையில் தமிழ் மாதத்தினுடைய முதல் நாளாக இன்று திறக்கப்பட்டிருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பன் கோவில் உட்பட பல்வேறு இடங்களிலும் 2 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பம்பையில் எல்லாம் 2 மணி நேரம் காத்திருப்புக்கு பிறகுதான் பக்தர்கள் மலை ஏறுவதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. சபரிமலையிலே நீண்ட வரிசையில் காத்திருந்து கார்த்திகை முதல் நாளிலே ஐயனை தரிசிப்பதற்காக பக்தர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் வழக்கமாகவே இந்த கார்த்திகை மாதம் என்பது ஐயப்பனுக்குரிய மாதமாக இருக்கின்றது. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் கருப்பு உடை அணிந்து துளசி மாலை அணிந்து கிட்டத்தட்ட ஒரு மண்டல விரதத்தை மேற்கொண்டு ஐயனை தரிசிப்பதற்காக செல்வார்கள். அந்த அடிப்படையில் ஐயனை பார்ப்பதற்காக ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானவர்கள் சபரிமலைக்கு வந்திருப்பதன் காரணமாக நடை திறக்கப்படக்கூடிய தமிழ் மாதத்தினுடைய முதல் நாளான இன்றிலேயே கார்த்திகை 1ஆம் தேதியிலேயே அதிக பக்தர்கள் சபரிமலையில் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. இன்று திங்கட்கிழமை கார்த்திகை 1 என்பது உட்பட பல்வேறு விசேஷங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருப்பதன் காரணமாக சபரிமலைக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். 41 நாட்கள் என்கின்ற ஒரு மண்டல விரதத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய பக்தர்கள் வந்தடைந்திருக்கின்றார்கள். மிக விசேஷமாக இந்த ஆண்டு கார்த்திகை முதல் நாள் என்பது சோமவார பிரதோஷ தினமாக அமைந்திருக்கின்றது என்றும் ஆன்மீக பெரியவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். நன்றி ராஜகுமரன், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.